இந்த வீடியோல உங்களுடைய WordPress சைட்ல எப்படி டவுன்லோட் டைமர் வந்து நம்ம ஆட் பண்றது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னும் நம்மளுடைய வெப்சைட் தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த யூடியூப் சேனல்ல வந்து WordPress சம்பந்தமான அட்வான்ஸ் வீடியோ எல்லாமே வர இருக்குது. ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டவுன்லோட் டைமர் வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க. இது கொடுத்துருக்கேன் புரியலாம். ஸோ இங்கே வந்து பாருங்க, யூ கேன் டவுன்லோட் த ஃபைல் in 38 செகண்ட். ஸோ 40 செகண்ட் நான் வச்சுருந்தேன். ஸோ 40 செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணக்கூடிய பட்டன் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ அந்த டவுன்லோட் பட்டனை யூசர் கிளிக் பண்ணும்போது ஸோ நீங்கள் என்ன டவுன்லோட் லிங்க் கொடுத்தீங்களோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ரீடைரக்ஷன் ஆகி உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து அவங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும் புரியுங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி டவுன்லோட் டைமர் வந்து நீங்கள் ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து டவுன்லோட் டைமர் வந்து ஏன் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட் வந்து இது மெயின்டைன் வந்து பண்ணும். ஸோ நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு டைமருமே கொடுக்கல அப்படின்னா ஸோ டேரெக்டாக யூசர் உள்ளே வருவாங்க. ஸோ வித்தின் செகண்ட்ஸில் ஒரு 5 செகண்ட்ஸ் கூட தேவைப்படாது. ஜஸ்ட் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு டக்குன்னு அந்த டவுன்லோட வந்து பட்டனை கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பேஜ் விசிட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்களோட டவுன்லோட் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுறாங்க, உங்களுடைய வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா உங்களுடைய பவுன்ஸ் ரேட் வந்து அதிகமாகும் அப்படின்னா. ஸோ இந்த பவுன்ஸ் ரேட் அதிகமாகினாலே உங்களுடைய வெப்சைட் வந்து நெகட்டிவாக வந்து போகும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஃபைல் இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டவுன்லோட் டைமர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் வந்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் லிங்க் வந்து ஸோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து அவங்க ஃபைல் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் டைமர் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வேர்ட்பிரஸோட இந்த டேஷ்போர்டு வந்து போயிருங்க. இதில் வந்து பிளகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு டாப்பில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பிளகின் செக்ஷனில். ஸோ இதில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகின் டவுன்லோட் பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து அல்டிமேட் ஷார்ட் கோட் ULTIMATE ஷார்ட் கோட் SHORTCODES ஷார்ட் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளகின் வந்து காட்டும். இந்த பிளகினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஐக்கான் எல்லாம் நீங்கள் பார்த்துங்க. வேர்ட்பிரஸ் ஷார்ட் கோட்ஸ் பிளகின் ஷார்ட் கோட்ஸ் அல்டிமேட் இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் நவ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் வந்து பண்ணிடுங்க. ஆல்ரெடி இந்த பிளகின் வந்து நான் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டேன் புரியுங்களா. ஓகே, ஸோ இந்த பிளகின் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக போயிட்டு உங்களுடைய போஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த போஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த பிளகின் வந்து நீங்கள் அந்த டவுன்லோட் கூடிய செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் புரியுங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைமர் கோடு வந்து உங்களுடைய வேர்ட்பிரஸில் வந்து ஆட் பண்ணணும். அது வந்து எந்த கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடு தான் புரியுங்களா. ஸோ இந்த கோடு உங்களுக்கு எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் தமிழ்.com வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து டவுன்லோட் டைமர் எப்படி ஆட் செய்வது, ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸில் போயிட்டு டவுன்லோட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இந்த போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த போஸ்ட்டோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இந்த டவுன்லோட் டைமர் கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் வந்து கடைசியில் வந்து கொடுத்துருவேன். இப்போ நான் கொடுக்கல, டுட்டோரியலுக்காக வந்து நான் கொடுக்காம வச்சிருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் புரியுங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த கோடை நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ Ctrl+C கொடுத்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்க. இதை வந்து எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து தீம் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தீமோட இந்த ஹெட்டர் எடிட்டிங் பண்ணக்கூடிய செக்ஷன், ஃபுட்டர் எடிட்டிங் செக்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் சைடு வந்து ஓப்பன் ஆகும் புரியுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீம் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அதாவது ஃபுட்டர் PHP அப்படின்னு இருக்கும் புரியுங்களா. ஸோ ஃபுட்டர் PHP அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டர் எடிட்டிங் பண்ணக்கூடிய அந்த கோடில் வந்து எடிட்டிங் பண்ணக்கூடிய அந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடும் புரியுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணணும். அது எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த எடிட்டிங் செக்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓகே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடோட பாட்டம் செக்ஷன் வந்துடுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படி கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து WP_footer அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காப்பி பண்ண கோடை வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க புரியுங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண கோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இருக்குது புரியுங்களா. ஸோ இந்த WP_footer இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட்
ஸோ இங்கே வந்து ஓப்பன் டேப் ஸ்கிரிப்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேப் ஸ்கிரிப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து மென்ஷன் பண்ணணும். அண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வைங்க. ஸோ நான் எப்பயுமே என்னுடைய சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் நான் வைப்பேன். சில பேர் வந்து 1 நிமிஷம் கூட வைக்கலாம். அது அவங்களுடைய வெப்சைட்டோட அந்த என்கேஜ்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூ கேன் டவுன்லோட் த ஃபைல் அண்ட் 40 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாற்றிடுவோம். புரியுதுங்களா? ஸோ மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வந்து இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காப்பி பண்ணி எடிட்டிங் பண்ண கோடு வந்து இந்த இடத்துல இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து கோடு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. புரியுங்களா? ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக வந்து இந்த கோடு நீங்கள் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் செக்ஷன் வந்து போயிருங்க. எந்த போஸ்ட்டில் இந்த டவுன்லோட் லிங்க் வந்து கொடுக்க போகிறீங்களோ இப்போ அந்த போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து டிராஃப்ட்டில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமர் கோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டைமர் கோடோட லிங்க் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து கூகுள் டிரைவில் நான் வந்து அப்லோட் பண்ண ஒரு கோடு. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் டவுன்லோட் டைமர் ஃபார் வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டில் தான் இப்போ நம்ம வந்து இந்த டவுன்லோட் லிங்க் வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் டைமரும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். இந்த போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலேயே வந்து பாருங்கள் இன்சர்ட் ஷார்ட் கோட். இப்போ நம்ம வந்து பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அல்டிமேட் ஷார்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின். அந்த பிளகினோட அந்த ஒரு எடிட்டிங் ஃபீச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட் ஷார்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைரெக்டாகவே நீங்கள் எந்த ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி அந்த எடிட்டிங் செக்ஷனில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. ஸோ எந்த பட்டனை கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு வந்து ஏற்பட வாய்ப்பே வந்து கிடையாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் செக்ஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டோட கடைசியில் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த போஸ்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கடைசியில் தான் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த கோடை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஆட் பண்ணியிருந்தேன். ஓகே, உங்களுக்காக நான் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ திரும்ப வந்து இது எப்படி ஆட் பண்ணுறது சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து இன்சர்ட் ஷார்ட் கோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டலை அப்படின்னா மேலே போயிட்டு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து காட்டும். ஹார்ட் சிம்பிள் வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த பட்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டவுன்லோட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காப்பி பண்ணிங்க. நீங்கள் என்ன டவுன்லோட் லிங்க் வந்து கொடுக்க போகிறீங்களோ ஸோ அந்த டவுன்லோட் ஃபைலோட லிங்க் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து இந்த டவுன்லோட் லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து ஏதாவது லிங்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க்கை வந்து ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க்கை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டார்கெட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இதே பேஜ்லேயே உங்களுடைய வெப்சைட் வந்து ரீடைரக்ஷன் ஆகிட்டு இதே பேஜ்லேயே வந்து டவுன்லோட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகணுமா, இல்லை இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நியூ டேபிள் வந்து ஓப்பன் ஆகணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டார்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இதை வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ டேபிள் வந்து கொடுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து யூசர் க்ளோஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அட்லீஸ்ட் வந்து அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுற வரைக்குமாவது க்ளோஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இதுவுமே உடைய பவுன்ஸ் ரேட் வந்து மெயின்டைன் வந்து பண்ணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி பண்ணுறது கூட உங்களுடைய பவுன்ஸ் ரேட் வந்து மெயின்டைன் வந்து பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல், அடுத்து பேக்ரவுண்டு, டெக்ஸ்ட் கலர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் கலர் டிசைன் பண்ணுறது தான் இந்த எடிட்டிங் செக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டோட கலரு, இந்த பட்டனோட கலரு, இந்த பட்டனோட சைஸு, ஸோ இது எல்லாம் எடிட்டிங் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எது தேவையோ அதை வந்து பாருங்கள். பட்டன் சைஸ் பண்ணணும்னா இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ மார்க் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த பட்டன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டோட கலர் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. என்ன டிஃபால்ட்டாக இருக்கோ அதையே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்குங்க. பட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது. இதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து வேறு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். இதில் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனுக்குள்ளே டவுன்லோட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான். ஸோ டவுன்லோட் வித்தின் 30 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ என்ன வேணுமோ யூசருக்கு வந்து உங்களுடைய யூசருக்கு வந்து என்ன டெக்ஸ்ட் கொடுத்தா அவங்களுக்கு கன்வே ஆகுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் வந்து இந்த பட்டன் வந்து எடிட் பண்ணீங்களோ நீங்கள் வந்து இதை ஃபைனலாக சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து லைவ் ப்ரிவியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய பட்டனோட ப்ரிவியூ வந்து காட்டும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எடிட்டிங் பண்ணிவிட்டு அது எப்படி ப்ரிவியூ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியல அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஸோ அது நீங்கள் வந்து ப்ரிவியூ
ரிவ்யூவும் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துட்டு எடிட்டிங் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பட்டன் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸோ கீழே வந்து இன்சர்ட் ஷார்ட் கோட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து பட்டன் வந்து டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து அதே டிசைன் உள்ள பட்டன் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இதில் போய் நீங்கள் எடிட் பண்ணுங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாதுங்க. ஒன் டைம் பண்ணால் போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டிங்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும் புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து இன்சர்ட் ஷார்ட் கோட் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்து ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த கோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோடு செட்டிங்ஸ்க்கு உண்டான இந்த கோடு புரியுதுங்களா. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்லையும் எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் லிங்க் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா. இப்போ நம்ம செட்டிங்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஷார்ட் கோடை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதை போய் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து லிங்க் கொடுத்துருங்க. லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு கோடு ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்லையும் இந்த கோடு ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அடிஷ்னலாக ஒரே ஒரு கோடு மட்டும் ஆட் பண்ணணும். அது என்ன கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எஸ்யூ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ்யூ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டுருங்க. ஐடி அப்படின்னு போட்டு ஈக்குவல் இந்த சிம்பிள் போட்டுட்டு ஸோ மேலே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டுட்டு டவுன்லோடு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் புரியுதுங்களா. ஸோ ஐடி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. பட்டனுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்பேஸு ஐடி ஈக்குவல் ஸோ இந்த சிம்பிள் போட்டுட்டு டவுன்லோட் மறுபடியும் இந்த சிம்பிள் போட்டு ஸ்பேஸ் இருக்கணும். இந்த யூஆர்எல் இதுக்கும் இந்த டவுன்லோடு இந்த கடைசி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கணும். இங்கேயும் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கணும் புரியுதுங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய செட்டிங்ஸ் புரியுதுங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை போஸ்ட்டில் எந்தெந்த போஸ்ட்டில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த கோடு வந்து கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த ஐடி ஈக்குவல் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த கோடு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு டைமர் வந்து உங்களுக்கு ரன் ஆகும் புரியுதுங்களா. ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃபைனலாக முடிச்சாச்சு அண்ட் போஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் வந்து கொடுத்துருவோம் புரியுதுங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமர் நம்மளுக்கு வந்து இப்போ ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் டைமர் ஃபார் வேர்ட்பிரஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த போஸ்ட்டுக்கு வந்துருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் டைமர் ஃபார் வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற இந்த போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டோட கடைசியில் தான் இந்த ஸ்கிரிப்டோட டவுன்லோட் லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன் புரியுதுங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டோட கடைசியில் வந்துட்டோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமர் வந்து ஓடுது புரியுதுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக நான் கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு டவுன்லோட். ஸோ அது வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வந்து என்லார்ஜ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ கீழே வந்து பாருங்கள் டைமர் வந்து ஓடுது. ஸோ ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து ஓடுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டில் வந்து இந்த டவுன்லோட் டைமர் வந்து இப்படி தான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வெப்சைட் தமிழ் யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் சம்பந்தமான அடுத்தடுத்த அட்வான்ஸ் வீடியோ வர இருக்குது. ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.